ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பாபு கௌசி. ரொம்ப நாளாக வீடியோஸே போட முடியல. லாங் வீடியோ தான் போடவே முடியதில்லை. ஷார்ட் வீடியோ கூட அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சாரி. இனிமேல் வந்து கரெக்டாக போகிறக்கு ட்ரை பண்ணுறேன்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். பட் முடியறதில்ல. துருவனை பார்த்துக்கிறதுக்கே ஃபுல் டைமாக போயிடுது. ஸோ ரொம்ப சாரி. ஸோ இப்போ வந்து ஆடி பெருக்கு அன்னைக்கு எடுத்த விலாக் தான். ஸோ ரொம்ப டிலேவாக போகிறேன், ரொம்ப சாரி. ஸோ ஆடி பெருக்கு அன்னைக்கு வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். ஏன்னா அப்பா வந்து நோம்பிக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதனால் போனோம்னா நோம்பியும் பார்த்துட்டு துருவன் குட்டியோட பர்த்டேவும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்பா தான் வந்திருந்தாங்க கூட்டிகிட்டு போகிறக்கு. ஸோ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். அவர் வந்தோடனே காஃபி மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ ஊருக்கு போனோம். சாட்டர்டே ஊருக்கு போனோம். சண்டே வந்து நான்வெஜ். நம்ம எப்போ ஊருக்கு போனாலும் எங்கள் அப்பா வந்து நான்வெஜ் தான். எங்கள் அப்பான்னு இல்லை, எல்லார் வீட்லேயும் அப்படி தான். ஸோ போனோடனே அங்கே போனோம்னா தான் நம்ம ஃப்ரீயாக துருவன் குட்டி அம்மா பார்த்துக்குவாங்க, சமையல் செஞ்சுக்குவாங்க. ஸோ நமக்கு வேணுங்கிறது நம்மளை தேடி வரும். அன்றைக்கி தான் நம்ம ரெஸ்ட்டே எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் முதல்ல உப்பு கறி எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. ஸோ சாப்பாடும் மட்டன் வறுவல், அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு இது தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மண்டே வந்து துருவனோட பர்த்டே. ஸோ அன்றைக்கி வந்து நைட்டே கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு நாங்கள் எழுந்திரிச்சோம். பட் அப்பா அம்மா வந்து எந்திரிக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தனால தூங்கிட்டாங்க. ஸோ நைட் மட்டும் எந்திரிச்சு சும்மா அவனுக்கு அந்த கேப் மட்டும் வச்சு அவனுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டினேன். ஏன்னா அவன் வந்து தூங்கலை. ஸோ அதனால் அவனை வச்சு அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் சண்டே நைட்டு வந்து கேக் வெட்ட முடியலைங்கனால திங்கக்கிழமை மார்னிங் வந்து குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கேக் அப்பா வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படிங்கனால ரொம்ப கிராண்டாக தான் செலிப்ரேட் பண்ணணும். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிட்டோம். எல்லாருக்கும் பட்ஜெட் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அவனுக்கு பர்த்டே கொண்டாடணும், அவ்வளோதான், நம்மளோட மனசு திருப்திக்காக. ஸோ அதே மாதிரி அவனுக்கு கேக் வெட்டினோம். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். என்னமோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்குறான். அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னாலே துருவனுக்கு வந்து நான் வந்து தேவையே இல்லை. அப்பா அம்மா மட்டும் இருந்தாலே அவனுக்கு போதும். ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்து 11 மாதம் வரைக்கும் அவன் அங்கேயே தான் இருந்தான். இப்போ நாங்கள் இந்த 1 மந்த்தாக தான் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். ஸோ அவங்க இல்லாமல் அவன் ஏங்கிடுறான். அதனால் அடிக்கடி ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அங்கே போனால் அவங்க கூட ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். ஸோ கேக் வெட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து மதியம் ஒரு 1 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் இங்கே ஊருக்கு வந்துட்டோம். ஏன்னா என் ஹஸ்பண்டோட தம்பிங்க வந்து வந்திருந்தாங்க அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறக்காக. நாங்கள் யாரையும் கூப்பிடல. பட் அவங்க சித்தப்பா இல்லையா, அதனால் கூப்பிடலினாலும் வந்துடுவாங்க. ஒரே தம்பி தான் என் ஹஸ்பண்டுக்கு. தம்பி, ஒரு அக்கா. இன்னொரு தம்பி வந்து அவங்க சித்தி பையன். ஸோ அவங்க வந்து சொந்த தம்பி மாதிரி தான். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. அம்மா வீட்டில் அதுக்கப்புறம் கேக் வெட்டி முடிச்சுட்டு அன்றைக்கி மார்னிங் அம்மா வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஸோ பட் அதை வந்து ஷூட் பண்ண முடியல. அண்ணா, தம்பி, அதாவது மாமாமாருக 3 பேரும் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் அக்கா, அப்பா அம்மா பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு கேக் வெட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். அங்கேருந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு, ஸோ இது வந்து அம்மா அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் தம்பிக்கு. ஸோ நாங்களே எடுத்திருந்தோம். பட் அங்கே வந்து அப்பா அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டு எல்லாருக்கூடயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு 1 மணிக்கு ஒரு 1:30க்கு கிளம்புனோம். ஸோ இங்கே வந்து 2 o'clockலாம் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நைட்டு தான் செலிப்ரேட் பண்ணோம். மார்னிங் வந்ததுலேருந்து இங்கேயும் சிக்கன் கிரேவியும் ஒயிட் ரைஸ் ரசம் வச்சுருந்தோம். அது சாப்பாடு எதுவுமே வீடியோவே எடுக்க முடியல. நான் எடுக்கணும்னு தான் நினச்சேன். பட் நான் மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லி பின்னாடி வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருந்தாங்க. ஸோ கேக்கில் வந்து துருவனோட ஃபஸ்ட்டு இது அப்படி சொல்லி அவங்க சித்தப்பாங்க போட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேக் வெட்டினோம். ஸோ அவன் வந்து அம்மா வீட்டில் வெட்டும்போது கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணான். பட் இங்கே வந்து ஆளுகள்லாம் புதுசாக இருக்காங்க அப்படின்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேக்கை கூட பார்க்கல, எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தான். ஸோ எனக்கு அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று ஹஸ்பண்ட் வீட்டு சைடு எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே பார்க்காம ஜாலியாக பழகுவாங்க. ஸோ நான் தான் வீட்டுக்கு மூத்த மருமக. அதனாலயோ என்னவோ எனக்கு எல்லார் மேலேயும் ரொம்ப பாசம் தான். நான் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவேன். ஸோ அவங்களும் அப்படி தான்.
எல்லாருமே என் குழந்தைய வந்து அவங்க குழந்தையா நினச்சி இது பண்ணாங்க. ஏன்னா நான் யாரையுமே கூப்பிடல. பட் இருந்தாலும் அவங்க சித்தப்பாங்க வந்து நீங்கள் கூப்பிடலனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸையும் போட்டு அவங்களுக்கு கேக் வெட்டிட்டோம். ஸோ இங்கே வந்து அவனுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா பண்ணுறாங்க நம்மளை வச்சு அப்படி சொல்லி அவன் அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தான். ஸோ வந்திருந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு நைட் டின்னருக்கு சிக்கன் கிரேவி ரசம் வச்சு சாப்பிட்டோம். ஸோ அவங்க சித்தப்பா மாமா என் அண்ணா வந்து இங்கேயும் வந்திருந்தாங்க. அண்ணானா எனக்கு சித்தி பையன்தான். ஸோ அவங்க வந்து ரிட்டன் இங்கேயே என் கூட ஊருக்கும் வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து கேக் வெட்டிட்டு அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு இருந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் போனாங்க. ஸோ அவன் பர்த்டே வந்து இவ்வளோ சிம்பிளாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதுவே எனக்கு கிராண்டாக தான் தெரிஞ்சிச்சு. யாருமே இல்லாமல் பர்த்டே தனியாக கொண்டாடுற குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது எனக்கு புரியும். பட் எனக்கு வந்து நான் கூப்பிடாமையே எனக்கு எல்லாருமே வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களா அப்படி சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாரோடையும் இருக்கிறது தான் நமக்கு ஒரு ஹாப்பியே. தனியாக இருக்கிறதுல எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக ஜாயின்ட் ஃபேமிலியாக இருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேனா ஒரு 2 டேஸ் கழிச்சு ஸோ அப்போ வந்து மார்னிங் நாங்கள் இருந்த வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு மார்னிங் வந்து இங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்து தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தேங்காய் வந்து ஒரு முடி போட்டு பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பட்டாணி வந்து நான் ஊற போட்டிருந்தேன். நீங்கள் வந்து மார்னிங்கே ஊற போடணும் அப்படின்ல ஒரு 3 or 4 o'clock வந்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா ஸோ நம்ம செய்யும்போது அது கரெக்டாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு பிளான் பண்ணி தான் இந்த சாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணனால நான் சுடு தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். ஸோ நல்லாவே வெந்திருந்துச்சு. இப்போ தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ லைட்டாக எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு நான் போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கடலப்பருப்பு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ கருவேப்பிலை வெங்காயம் மிளகாய் பச்சை மிளகாய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா தம்பிக்கு வந்து ஏதாவது சூடு பிடிச்சிக்குமா அப்படிங்கிறனால வரமிளகாய் ஆட் பண்ணி தான் நான் செஞ்சுருந்தேன். நெய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நெய் இல்லை, அதனால நான் இதில் ஆட் பண்ணல. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தட்டி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு விடுங்க. ஸோ அப்போ தான் பட்டாணிலேயே உப்பு இறங்கும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் நான் வந்து 1 டம்ளர் தான் இன்றைக்கி ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் வந்து நான் வந்து தேங்காய் பால் ஊற்றிட்டேன். தேங்காய் பாலும் இன்னொரு டம்ளர் வந்து நார்மல் வாட்டரும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ விசில் வந்து ஒரு 2-3 விசில். நீங்கள் அரிசி எப்படி ஊறியிருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் விசில் விட்டிங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக இதுக்கு தண்ணி தான் மெயின். நம்ம எப்படி தண்ணி கரெக்டாக வச்சோம்னா சாதம் கரெக்டாக வரும். ஸோ அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ துருவனுக்குமே நான் இதே சாப்பாடு தான் கொடுத்துருந்தேன். காரமும் அவ்வளோவா ஆட் பண்ணல அப்படிங்கிறனால அவனுக்கும் கொஞ்சம் லைக் பண்ணி நல்லாவே சாப்பிட்டான். ஏன்னா தேங்காய் பால் வந்து நார்மலாகவே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டு. ஸோ குழந்தைகளுக்கு இன்னுமே போன் வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சாதம் செஞ்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம தேங்காய் பால் சாதம் அப்புறம் இந்த மாதிரி பால் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி கூட நம்ம சாப்பாடில் கூட மசிச்சு கூட கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. ஏன்னா தேங்காய் பாலில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிட்டேன். விசில் போட்டு வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணும்போது வாசனையும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து சாப்பாடு கிளறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டிங்கன்னா இன்னும் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். நெய் விட்டு கிளறும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து இது தொட்டுக்கிறதுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். பட் அதை வந்து எடுக்கலான்னு நினச்சேன், எடுக்க முடில, மறந்துட்டேன். டக்குன்னு இந்த யோசனை வந்தனால நான் அதை பண்ணிட்டேன். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என் ஹஸ்பண்ட் அப்படி தான் கேட்டாங்க.
ஸோ ஏன்னா தேங்காய் வந்து அரைச்சது வேஸ்ட் ஆயிரும் இல்லையா, அதனால் நான் அதை வந்து அது சக்கையாக தான் இருக்கும், அதையவே நம்ம பாகு ரெடி பண்ணி போட்டோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்காய் பால் சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டு கையோட தேங்காய் பர்ஃபியை நான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். அப்படி தேங்காய் பர்ஃபிக்கு வந்து நார்மலாக நம்ம பாகு ரெடி பண்ணிவிட்டு அதிலே கடலப்பருப்பு தான் நான் போட்டிருந்தேன். ஒருத்தவங்க பொட்டுக்கல்லையும் போடுவாங்க, நான் வந்து கடலப்பருப்பு போட்டு நாட்டு சக்கரை போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சமாக தான் ஆச்சு, அதனால் அளவாக தான் பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட் வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ஆளில் தூக்கி போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பாய்.